So good evening students. Today we will see the current affairs analysis dated from 18th March 2026. The first article related to the maternity benefit leave. So maternity benefit leave பொறுத்த வரைக்கும் 1971 1961 the first act came. அதுக்கு பிறகு 2017 it was amended. So the leave was increased to 26 weeks for first two child. First and second child 26 week leave. அதுக்கு மேலே அப்படின்றப்போ they will get 12 weeks with paid salary. சரியா? So that's the concept. So இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. So it's not from here. The code on social security. Code on social security. It's a different act. இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க பெண்களாக இருக்காங்க பட்சத்தில் மெட்டர்னிட்டி லீவ் அண்டர் ஆர்டிகிள் 42 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் அடிப்படையில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஷுட் பி ப்ரொவைடட் ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ். அதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 26 வீக் சேம் ஃபார் ஃபஸ்ட்டு டூ சைல்ட், அதுக்கு மேலே அப்படின்றப்போ 12 வீக்ஸ். அப்புறம் the compulsory leave should be given 8 weeks before delivery. பர்த் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ கம்பல்சரி கொடுக்கணும் 8 வீக்ஸ் முன்னாடி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டூ சைல்டுக்கு மட்டும். ஸோ 12 வீக்ஸ் வந்து தேர்டு சைல்டு அப்படின்றப்போ அதுக்கு வந்து 12 வீக்ஸ் கிடைக்கும். அண்ட் தெர் இஸ் அ செக்ஷன் இன் திஸ் இஸ் மென்ஷன்ட் இன் தி செக்ஷன் 60 ஆஃப் திஸ் Code on Social Security. There is a section 60 class 4 in this subsection adopting mother. So those who don't have child அவங்க வந்து அடாப்டிங் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா சரோகேட் மதராக இருக்காங்க அப்படின்றப்போ they will get leave only for 12 weeks அப்படின்றது. ஸோ இது வந்து இதான் இப்போ கான்ட்ரரியாக இருக்குது. It is against the right to equality 15, 16 and 21. 14 and 21 against இருக்கு அப்படின்றதுனால இந்த கிளாஸை வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. there is no அப்புறம் there is a less than 3 months அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ப்ரொவிஷன் கிடைக்கும். இந்த கேப்பை ஏஜ் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. It was not mentioned in this act. ஆக்டில் கிடையாது. இட்ஸ் அ செப்பரேட் சோஷியல் செக்யூரிட்டி கோடுன்றது வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் மற்ற பெனிஃபிட்ஸ் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ ஆல் எம்ப்ளாயீஸுக்கு என்னென்ன அதில் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. அதில் வந்து செக்ஷன் 60 கிளாஸ் 4 அடாப்டிங் அண்ட் சரோகேட் மதர் அப்படின்றப்போ they will get leave up to 12 weeks paid leave. ஆனால் அந்த குழந்தை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய குழந்தை வந்து லெஸ் தேன் 3 months இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. தெர் இஸ் அ கேஸ் கால்ட் அஸ் சுப்ரீம் கோர்ட்டில் தெர் இஸ் அ கேஸ் தெர் இஸ் அ ஹம்ச நாந்துரி வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இதில் தான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 3 months கேப் அப்படின்றத ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஏஜ் கேப். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். மற்றபடி நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் வி ஹேவிங் 26 வீக் லீவ். ஸ்வீடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீடன் வி ஹேவிங் 480 days லீவ். சாரி, ஸ்வீடனில் 480 days, 240 ஃபார் உமன், 240 ஃபார் மென், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு சேர்த்து 480. இந்தியாவை எடுத்திங்கன்னா 26. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றப்போ பெட்டர்னிட்டி லீவ் 15 days கிடைக்கும், அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அது கொடுக்கல, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே கிடையாது பெட்டர்னிட்டி லீவ். இது மெட்டர்னிட்டி மட்டும்தான் 26 weeks. அது மாதிரி ஐஸ்லாந்து ஹேவிங் 6 months ஃபார்
ஃபீமேல் 6 months ஃபார் மேல் கிடைக்கும் அட் 80% salary. UK having 52 weeks for female, மேலுக்கு வந்து same 14 days. UK, USA not having a single law because it's a true federal country. So over stateல ஒவ்வொரு விதமாக இருக்குது, but they are also providing paternity and maternity leave. So India வந்து already paternity leave வந்து discrimination. So husband need to raise the voice. அவங்க கேஸ் போடணும், அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ஸுக்கு கேஸ் போடுறதுக்கு நேரம் இல்லை. ILO, International Labour Organization, there is a agreement, convention 183. It talks about 14-week mandatory கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ lot of countries ratified, இந்தியாவும் அதில் ratify பண்ணியிருக்கு. 2/3 of previous salary அப்படின்னா 60% salary. We are providing 100% salary. அப்புறம் இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? அது மாதிரி செக்ஷன் 66 of this code will talks about nursing 15 weeksக்கு, குழந்தை பிறந்து 15 monthsக்கு, சாரி, அவங்க டெய்லி 2 வாட்டி நர்சிங் பிரேக்ஸ் கொடுக்கணும் குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு. அங்கே கம்பெனியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா 67 செக்ஷன் 67 50+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக க்ரச் இருக்கணும், க்ரச், சரியா? தட்ஸ் ஆல். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி குளோபல் கார்பன் கேப்சர். அதில் வந்து சயின்டிஃபிக்கலாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஓவர் இந்தியா நியூ கார்பன் கிரெடிட் பிளான், கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷனுக்கு நான் முன்னாடி ஒரு ஆர்டிகிள் லாஸ்ட் மந்த் நடத்தினேன். கார்பன் கேப்சர் பண்ணுறது, அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வி ஆர் யூட்டிலைசிங் அ லாட் ஃபார் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வேறு இதுக்கெல்லாம் யூஸ். கார்பன் கேப்சர் அப்படின்னா மெயினாக நம்ம கார்பன் கேப்சர் பண்ணக்கூடியது பவர், ஸ்டீல், சிமெண்ட், ரிஃபைனரிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். அது கேட்பாங்க. ஸோ 20,000 கோடி இப்போ ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா R&D பண்ணுறதுக்கு, the efficient way of capturing the carbon and utilization of carbon. ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியலாக பயன்படுத்தலாம். அது மாதிரி யூ கேன் ஸ்டோர் இட் இன் தி calcium carbonate rocks. ஸோ calcium carbonate கன்வெர்ட் ஆகும். லைம் ஸ்டோன்ஸில் நீங்கள் வந்து லைம் ராக்கில் நீங்கள் சேவ் பண்ணும்போது, அது மாதிரி அதை வச்சு we can create thin gases also. ஸோ இதெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் முன்னாடி நடத்தினேன் உங்களுக்கு ஆர்டிக்கிள். க்ரீன் அமோனியா க்ரியேட் பண்ணுறது, க்ரீன் காங்க்ரீட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கெல்லாமே நம்ம பயன்படுத்த முடியும் யூட்டிலைசேஷனில். அண்ட் சேம் டைம் we can also கார்பன் ஃபார்மிங். கார்பன் ஃபார்மிங்னா அக்ரிகல்ச்சரல் இல்லைன்னா ஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக மண்ணுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது த அட்மாஸ்பியரிக் கார்பன் வில் பி டேக்கன் டு த பிளான்ட், டேக்கன் பை த பிளான்ட்ஸ். ஸோ அது வந்து கம்மியாகும். ஸோ அதன் மூலமாக கார்பன் ஃபார்மிங் அதிகப்படுத்துகிற மூலமாக கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த கார்பன் கண்டென்ட்டு ஏரில் வந்து கம்மி பண்ணுறது. தட்ஸ் அ ப்ராசஸ். இதுக்கும் வந்து கிரெடிட் மெக்கானிசம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ், சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ கார்பன் யூட்டிலைசேஷன் அண்ட் கார்பன் ஃபார்மிங் நியூ கார்பன் யூட்டிலைசேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், குளோபல் எனர்ஜி ஷாக் த்ரெட்டன்ஸ் இந்தியாஸ் கோல்டிலாக்ஸ் எரா. கோல்டிலாக்ஸ் எரா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபிஸ் இன் குட் கண்டிஷன். வேர்ல்டு ப்ரெடிக்ஷன் ஆஃப் இந்தியன் IMFோட ப்ரெடிக்ஷன் வந்து 6.45% அவர் ஜிடிபி க்ரோத் இருக்கும். மூடிஸ், தட் இஸ் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி, 6.4% சொல்லியிருக்காங்க. OECD வந்து 6.2% சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அவங்க வந்து 6.7%. ஃபிளிச் வந்துட்டு 7.4%. நம்ம நல்ல க்ரோத் இருக்குது நமக்கு ஜிடிபியில். இந்தியாவோட ஜிடிபி கரண்ட் லெவல் 8.4%. சிபிஐ இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ல் இருக்குது, 3-4ல் இருக்குது, அதுக்குள்ளாடி தான் இருக்குது, நாட் வெரி ஹை. ஸோ இதெல்லாமே வந்து
ரீசன் என்னன்னா we are in the Goldilocks zone. அப்படின்னா ஒரு growth, ஒரு நல்ல கன்வீனியன்ஸ் ஃபேஸில் இருக்கும். அப்படி இந்தியா வந்து ஒரு பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சியோ, ஆனால் குளோபல் எனர்ஜி ஷாக்ஸ் தட் ஹேப்பனிங் டுடே, சிலிண்டர் இப்போ எல்பிஜி வந்து ஆக்சுவலாக தட்டுப்பாடு கிடையாது, அந்த தட்டுப்பாடை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறாங்க ஹோர்டிங்ஸ் பண்ணுறதுனால. ஸோ அதன் மூலமாக விலையேற்றி விற்கிறது இது இந்தியன்ஸ் பண்ணக்கூடியதான். பட் வி ஹேவிங் சர்ப்ளஸ், சேம் டேங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது இல்லையா. 1 வீக் தான் பிரச்சனை இருந்துச்சு, அந்த 1 வீக் உள்ளாடி இங்கே எல்லோரும் ஹோர்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது இன்றைக்கி. ஓகே, எனிவே அது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் ஸோ கவர்மெண்ட் கேன் டேக் ஆக்ஷன். ஜிடிபி இந்தியாவை பொறுத்தவரை 8.4 இருக்குது. சிபிஐ நான் உங்களுக்கு சொன்னேன். குளோபல் எனர்ஜி ஷாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டாலர் ருப்பி வெர்ஸ் டாலர் வந்து 92. ஸோ இப்படி அப்போ நம்ம 1 லிட்டர் குரூட் ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா வி நீட் டு பே, அது எவ்வளோ டாலரோ, இப்போ 1 பேரல் வாங்குகிறோன்னா எவ்வளோ டாலர் பே பண்ணுறப்போ அதுக்கு வி நீட் டு பே 92 இன்டூ தட் டாலர். அப்போது இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். முன்னாடி 70 இருந்துச்சு, 80 இருந்துச்சு, இப்போ 90 கிராஸ் பண்ணியாச்சு. வேர்ல்டு இந்த குளோபல் கிரைசிஸ், எனர்ஜி கிரைசிஸ் வந்த பிறகு தான் 90 கிராஸ் ஆகிருக்கு. பிஃபோர் இட் இஸ் 85, 88 அந்த மாதிரி இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ வெரி ஹை பிகாஸ் இட்ஸ் அன் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன்னா நம்ம இம்போர்ட்டுக்கு அதிகமாக, வி ஆர் இம்போர்ட்டட் டிபெண்டன்ட் கண்ட்ரி, ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட். அப்படின்றப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வி நீட் டு பே இன் டாலர்ஸ். ஸோ டாலர் பர்ச்சேஸ் பண்ணும்போது 92 கொடுத்து பே பண்ணணும். அப்போது த இம்போர்ட் வில் பிகம் மோர் காஸ்ட்லியர், எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பர். எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்கும், இம்போர்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம கப்பல் போக்குவரத்துகள் ப்ராப்ளம் இருக்கிறனால எக்ஸ்போர்ட்டும் பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கல. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகும். ப்ளஸ் வி ஆல்சோ ஹேவிங் எனர்ஜி ஷாக்ஸ்னால, ஸோ எனர்ஜி கிடைக்காதனால நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ கப்பல்களோட ரேட் ஏற்றுறாங்க, ப்ரீமியம் சார்ஜஸ். அது மாதிரி இப்போ ரஷ்யாவே சொல்லியிருக்கு ப்ரீமியம் சார்ஜில் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. முன்னாடி நமக்கு சலுகைகளில் கொடுத்தாங்க, ப்ரீமியம் கிடையாது, இப்போ ப்ரீமியம் அப்ளை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த வாரை வந்து பயன்படுத்துறது கண்ட்ரிஸ், யூஎஸ் வில் ஆல்சோ டூ த சேம். ப்ளஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி, கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க அமெரிக்கா போகக்கூடிய கப்பலை என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸை அதிகப்படுத்துவாங்க சரியா. ஸோ இப்போ இதனால் காஸ்ட், ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாகும், ஃப்ரைட் காஸ்ட் அதிகமாகும். ஸோ இந்தியாவுக்குள்ளே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஹோர்டிங்ஸ் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியலாக வி ஆர் கிரியேட்டிங் இன்ஃப்ளேஷனை உருவாக்குறது. ஸோ இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன், ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணக்கூடிய இன்ஃப்ளேஷன், இதெல்லாமே பொருளாதாரத்தில் பெரிய நம்ம கோல்டிலாக் ஏராலேருந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் இன் த 3rd week ஆஃப் த வார், கரெக்ட் தானா? ஓகே, தட்ஸ் த ரீசன். அது மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வைடனிங் ஆகும். இதனால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வைடன் ஆகுது அப்படின்னா we need to go for borrowing, so it will leads to fiscal deficit also. So that's about this article. அது மாதிரி ஃபெர்டிலைசர் சப்சிடி வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபெர்டிலைசருக்கு வந்து ரேட் அதிகமாகுது. இப்போ கவர்மெண்ட் நீட் டு கிவ் மோர். சரியா, ஃபெர்டிலைசர் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். எல்என்ஜி கேஸஸ் வந்தால் தான் நம்ம ஃபெர்டிலைசர் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 70%லேருந்து 80% வரைக்கும் நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் ஃபெர்டிலைசர்ஸ். தட் will also affect. So that's about this article. The next article related to the Transgenders Rights Bill. இப்போ ஒரு புதிய பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் பழைய பில்லை சொல்கிறேன். முதல்ல பழைய ஆக்டை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 2018 ஆக்ட், அண்ட் தென் வி வில் கோ ஃபார் த நியூ என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்றது சொல்கிறேன். Transgender Act 2019. ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்க யார் அப்படின்றது, sex not assigned to male or female will be considered. Definition for transgender, அவங்களோட பிறப்பு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இல்லை அப்படின்றப்போ they will be treated as, they can be treated as transgender community. There should be a national council for transgender வந்து கிரியேட் பண்ணப்படணும். It's a statutory body. Welfare government, so government need to give lot of welfare, so reservations எல்லாம் கொடுக்கப்படணும். அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அவங்கள வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். செல்ஃப் சர்டிஃபிகேஷன், ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்னு அவங்க போய் அப்ளை பண்ணால், ஸோ டிஎம் இது இங்கே தான் பிரச்சனை. டிஎம் நீட் டு கிவ் சர்டிஃபிகேட் ஃபார் திஸ். அது மாதிரி இவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால ஜாப் ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். மூன்றாம் பாலினம் அப்படின்றது, தேர்ட் ஜெண்டர் அப்படின்ற கேட்டகரி. ஆக்சுவலாக இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி there is a judgment from the Supreme Court. First I will tell that.
2014ல நால்சா வெர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2014. ஸோ இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படின்ற கேட்டகரி வந்து எல்லா கவர்மெண்ட்டும் அவங்க வெப்சைட்ஸில் சலுகைகள் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தேர்ட் ஜெண்டர் கேட்டகரியில் கொடுக்கப்படணும். செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அதுதான் சொன்னாங்க. சர்டிஃபிகேஷன் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லலை. அண்டர் ஆர்டிகிள் 15, 16 and 21. ஸோ டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு பண்ணக்கூடாது. they need to be given reservations everything. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆக்ட் வந்து உருவாக்கப்படுது, இந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் தான். ஸோ இந்த செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா டிஎம் சர்டிஃபிகேஷன் இஸ் மஸ்ட். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஆக்ட் உருவாக்கும் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ், தட் இஸ் perceived, self-perceived ஐடென்டிஃபிகேஷன். அப்படின்னா அவங்களே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிக்கலாம். எப்படி நம்ம மேல் ஃபீமேல்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவங்களே அவங்களோட ஐடென்டிட்டி சொல்லிக்கலாம். அதன் அடிப்படையில் they need to be recognized. மற்றபடி சர்டிஃபிகேட்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ பட் 2019 ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா there will be a certification from the DM. இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் வேலிட். அண்ட் transgender council also created, gender council will be also be created under this act. So anyway, இந்த சர்டிஃபிகேஷனை வந்து இது வந்து டிஎம் சர்டிஃபிகேட் பண்ணணும். அப்போ டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில டைமில் பியூரோக்ராட்டிக் ஹேர்டில்ஸ் இருக்கலாம் அவங்க டிஎம் அப்ரோச் பண்ணுறதுல. இல்லைன்னா சர்டிஃபிகேட் வேணுன்னே கொடுக்காம இருக்கலாம், அலக்கழிக்கப்படலாம். அப்படின்றப்போ தே won't go and get the certifications. அப்போ அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அதனால் இப்போது 2024-6ல் the bill was introduced. perceived ஐடென்டிட்டி அப்படின்னா தங்களே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது வந்து சர்டிஃபிகேஷன் தேவையில்லை. மேல் ஃபீமேல் அப்படின்னு நம்ம எப்படி கிளைம் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களே வந்து செல்ஃப் பர்சீவ்டு சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் we give reservation before this act under the MBC. அது மாதிரி மத்திய பிரதேஷ் வந்து OBC கேட்டகரியில் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி கர்நாடகா இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு கிவ் 1% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். நம்ம வெர்டிக்கல் தான் கொடுத்துட்ருக்கோம், அதை இன்னொரு கம்யூனிட்டி கூட ஆட் பண்ணியிருக்குமே தவிர. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having according to the 2011 census 4.8 lakh. ஆனால் ஐரணி என்ன அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 60 லட்சம் 50லேருந்து 60 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் 30,000 பேர் தான் ஓட்டிங் இதில் வராங்க. ஈவன் லெஸ் கால்குலேஷன் 10% கூட வரல கால்குலேஷனில். 2% they are living with parents, 5% they are living outside. அது மாதிரி சின்ன சின்ன ஷெல்டர்ஸில் வாழ்கிறவங்க 53 பேர். மற்றது எல்லாமே எக்ஸ்க்ளூஷன், சோஷியல் எக்ஸ்க்ளூஷனில் அதிகமாக இருக்காங்க. தனிப்பட்ட விதமாக வீடுகள் ஷெல்டர்ஸ் எதுவும் இல்லாமல் வாழ்கிறவங்க, ரோடுகளில் வாழ்கிறவங்க. சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் 99% டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் பை தி சொசைட்டி. 31% they did suicide அப்படின்னா அட்டெம்ப்ட் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டகரி. 50% சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணவங்க எல்லாமே யங் ஏஜாக இருக்காங்க, 20க்கு உள்ளாடி. எஜுகேஷனல் எக்ஸ்க்ளூஷன், லிட்ரஸி ரேட் படிக்க விடுறது கிடையாது, 56.1%. 52% ஹராஸ்மெண்ட் பை பியர்ஸ் அப்படின்னா சொந்தக்காரங்க, கூட இருக்கிறவங்க, நண்பர்கள். 15% பை த டீச்சர்ஸ். எக்கனாமிக்கல் மார்ஜினலைசேஷன் 92% ஃபேஸஸ் எக்கனாமிக் பேர்டன். அதில் தான் அவங்க வந்து ஒரு விதமான கலெக்ஷன் பண்ணுறது. அது மாதிரி 48% அன்எம்ப்ளாய்டு, வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. 96% they forced to work in the informal category. அவங்களுக்கு ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் எல்லாம் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. ஹெல்த் பேரியர்ஸ் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். நான் ஆல்ரெடி இது கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Go and revise it. The next article related to the BRICS வந்து 2027 மீட்டிங் வந்து இந்தியாவில் நடக்க இருக்குது. அதுக்கான தலைப்பு அடிப்படையில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட். ஸோ த தீம் இஸ், இது கொஷின்ஸ் கேட்குறாங்க இப்போ தீமை வச்சு. அது இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்றப்போ வெரி இம்பார்ட்டன்ட். சயின்டிஃபிக் கொலாபரேஷன், ரெசிலியன்ஸ், இனோவேஷன்,
cooperation and sustainability. Resilience, innovation and cooperation and sustainability. இதான் அந்த இதோட தலைப்பு தீம். இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா வந்து அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்றது 2019, 2009-10 we had only, ஸோ இது உருவாக்கப்பட்ட ஸ்டோரி 2007 it was coined and then 2008 it worsened BRIC அப்படின்ற பேரில். அதுக்கு பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின். The member extension happened in 2024. Egypt, Ethiopia, Iran and UAE joined. Last year Indonesia join பண்ணாங்க. இப்போ மொத்தம் 10 countries இதில் இருக்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃப்ரண்டில் இப்போ இந்த மீட்டிங் நடைபெற இருக்குது. ஸோ அதை வந்து இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். ஏஐ மிஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணி இந்தியாவோட ஏஐ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சமிட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்தியாவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கணும். பிரிக்ஸில் இருக்கக்கூடிய சிட்டிப் அப்படின்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இனோவேஷன், என்டர்பிரினர்ஷிப் ஒர்க்கிங் குரூப், ரிசர்ச் அண்ட் கொலாபரேஷன், இந்த கண்ட்ரிஸோட ரிசர்ச் அண்ட் கொலாபரேஷன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இட்ஸ் அ ரிசர்ச் அண்ட் கொலாபரேஷன் குரூப், ஒர்க்கிங் குரூப் அண்டர் திஸ் பிரிக்ஸ். அது மாதிரி பிரிக்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் சென்டர், ஒரு பிரிக்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் சென்டர் வந்து இன்னும் கிரியேட் பண்ணப்படலை. அதை வந்து இந்தியாவில் உருவாக்குறதுக்கு இந்த மீட்டிங்கை நம்ம பயன்படுத்திக்க முடியும். பட் அது நடக்குமான்றதெல்லாம் கொஸ்டின் மார்க். பிரிக்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் சென்டர் இது என்ன அப்படின்னா, இந்த சென்டரில் எல்லா கண்ட்ரிஸோட இனோவேஷன்ஸ் அவங்க எல்லாமே அதை கொடுக்கணும். பேட்டன்ஸ் வாங்காதது அதை வந்து கமர்ஷியலைசேஷன் பண்ணுறதுக்கு தே வில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் எக்ஸெட்ரா. பிரிக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபியூச்சர் வந்து உருவாக்கப்படுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அது மாதிரி NDB இஸ் அ ஃபண்டிங் ஏஜென்சி ஃபார் திஸ் நேஷ்னல் டெவலப்மெண்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இட்ஸ் லைக் எ வேர்ல்டு பேங்க் ஆஃப் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ். அது மாதிரி சைனா பிரிக்ஸ் ரிசர்ச் சென்டர் அது வந்து கிரியேட் பண்ண குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டிவ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். பிரிக்ஸோட இனிஷியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் எடுத்திங்கன்னா ரொட்டேஷனல் பேசிஸில் இந்த பிரசிடென்சி இப்போ இந்தியா கிட்டே இருக்கும், அடுத்த வருஷம் வேறு கண்ட்ரி கிட்டே போகும். அப்போ 1 இயரில் அவங்க பண்ணக்கூடிய தீர்மானங்கள் ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு இனிஷியேஷன் பண்ணுவாங்க. நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக பண்ணுறோம். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஃபண்டிங் கேப், NDB தான் ஃபண்ட் பண்ணுது, ஆனால் ஃபண்டிங் கேப் இருக்குது. டெக்னாலஜி இஸ் நவ் அ வெப்பன். சைனா ஹுவாய் நிறுவனத்தை பயன்படுத்தி ஸ்பையிங் பண்ணது. அது மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து கோவிட் டைமில் கொடுக்காம போனது. சப்ளை செயின் டிஸ்ரப்ட் ஆச்சு. அது மாதிரி ஏஐ இன்றைக்கி ஒரு பெரிய டிமாண்டில் இருக்குது. இதை வந்து வெப்பனாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி தேர்ட் வந்து ஹெட்ரோஜெனிட்டி. சவுதி அரேபியா, ஈரான், எத்தோப்பியா ஆர் ஃபேஸிங் தேர் ஓன் ப்ராப்ளம். இப்போ ஈரானில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அவங்களுக்குன்னு பொலிட்டிக்கல் ப்ரையாரிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தே ஓன்ட் கான்சன்ட்ரேட். இவங்க ஜாயின் பண்ணது ஈரான் இப்போ எதுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க யூஎஸை பார்கெயின் பண்ணுறதுக்காக. அதுக்கு தான் இப்போ பிரிக்ஸ் நாடுகள் வந்து யூஎஸோட தாக்குதலை வந்து கண்டனம் தெரிவிக்கணும்னு இந்தியா கிட்ட கேட்டிருந்தாங்க. பிரிக்ஸ் குரூப்ஸ் வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றது. அப்புறம் கமர்ஷியலைசேஷன் கேப் இருக்குது நிறைய. நம்ம இனோவேட் பண்ணக்கூடியது மார்க்கெட் பண்ணப்படலை. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், ஃபஸ்ட் நேஷ்னல் ரிப்போர்ட் ஆன் நகோயா ப்ரோட்டோகால். நகோயா ப்ரோட்டோகாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ biodiversity, Convention on Biological Diversity. It was created in the year 1992. UNFCCC உருவாக்கப்பட்ட போது அது கூட உருவாக்கப்பட்டதான் Convention on Biological Diversity. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பயாலஜிக்கல் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் தெர் இஸ் அ கேட்டோஜினா ப்ரோட்டோகால், அப்புறம் நகோயா ப்ரோட்டோகால். இது 2000ல், இது 2010ல், 2009ல் ஹேப்பன், 2009. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் ஆனது 2014. சரியா, ஜப்பானில் நடந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் தான் இது இனிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அது அக்ரிமெண்ட் ஆனது வந்து 2014ல். ஸோ திஸ் இஸ் அபவுட் லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். நகோயா ப்ரோட்டோகால் ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங்கை பற்றி. ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்னா, இப்போ ஒரு காட்டிலேருந்து ஒரு மூலிகை எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த மூலிகை, இப்போ எக்ஸாம்பிள் ஜீவனி மெடிசின், ஆரோக்கிய பச்சை பச்சா, இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் மெடிசின் ஆஃப் விச் ட்ரைப்?
Kani tribe of Agastya Hills, Kerala, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்காங்க காணி ட்ரைப்ஸ். அவங்க வந்து ஆரோக்கிய பச்சை வந்து பச்சலை அதை வந்து மெடிசனாக பயன்படுது. அதை போய் படித்த ஒரு ரிசர்ச் தட் இஸ் ட்ராபிக்கல் பொட்டானிக் கார்டன் ட்ராபிக்கல் பொட்டானிக் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அவங்க பண்ண அதே ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸை தே ஃபைண்ட் அவுட் எ மெடிசன் கால்ட் அஸ் ஜீவனி. இட்ஸ் எ சிரப் டானிக். இது வந்து மார்க்கெட்டைஸ் பண்ணப்படுது. அப்புறம் அதை சமூக ஆர்வலர்கள் தெரிஞ்சுட்டு கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜீவனியோட லைசன்ஸ், அப்புறம் அதுக்கு ப்ரீமியம் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, ராயல்ட்டி. அந்த ராயல்ட்டியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றப்படணும். தட் இஸ் காணி ட்ரைபுக்கான ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து அந்த காணி ட்ரைப்ஸுக்கு வந்து அது கொடுக்கப்படணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எப்படி, இந்த கேஸ் எப்படி வந்துச்சு, இந்த கேஸ் எப்படி இதை சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்க சொன்னாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங். இதான் ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங்ன்றது. இந்தியா வந்து ஃபஸ்ட் டைம் நகோயா ப்ரோட்டோக்காலில் எவ்வளோ ஆக்சஸ் பெனிஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட், நேஷ்னல் லெவல் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இட் வாஸ் ப்ரிப்பேர்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். அவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த டேட்டாவை டிஸ்பிளேட் நவம்பர் 1, 2017 டிசம்பர் 31, 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா 2 லட்சத்தி. ஸோ முன்னாடி ஒன்று கூட சொல்லணும், லைக் டிஸ்பிளே த போர்ட். ஸோ யூ கேன் சி ஹியர். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, கேட்டோஜினா ப்ரோட்டோக்காலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. நகோயா ப்ரோட்டோக்காலை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி கிரியேட்டட் அண்டர் தி பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் அத்தாரிட்டி கீழே தான் இது. இட் வாஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். அது மாதிரி ஸ்டேட் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஹெடட் பை சிஎம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அப்புறம் தாலுக் லெவலில் வரும். அப்படி நிறைய கமிட்டிஸ், பிஎம்சி. ஸோ இந்த பிஎம்சி கிட்ட தான் யூ ஹாவ், இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கான மொத்த பயோடைவர்சிட்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற பீப்புள்ஸ் ரெஜிஸ்ட்ரி ஒன்று வச்சுருப்பாங்க. பீப்புள்ஸ் ரெஜிஸ்ட்ரி, பயோடைவர்சிட்டி பீப்புள்ஸ் ரெஜிஸ்ட்ரி. இதில் என்னென்ன தாவரங்கள் இருக்குது, என்னென்ன மிருகங்கள் இருக்குது, என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ரெஜிஸ்ட்ரியில் இருக்கும். இட்ஸ் அ சென்ட்ரலைஸ் கிடையாது, டீசென்ட்ரலைஸ். இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை தி லோக்கல் கம்யூனிட்டி. அவங்கள்ட்ட கேட்டு உருவாக்கக்கூடியது. அதனால பயோபைரசி பண்ண முடியும். இப்போ ஆரோக்கிய பச்சையை பற்றி இதில் இருந்துச்சு அப்படின்னா வேறு கம்பெனிஸ் போயிட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது தே கேன் பி ஐடென்டிஃபைட். ஸோ அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ப்ரிப்பேர்ட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் நவம்பர் 1, 2017 டிசம்பர் 2025 வரைக்கும், 31 டிசம்பர் 2025 வரைக்குமான டேட்டா. இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸுக்கெல்லாம் தேவைப்படும். 2,76,653 பிஎம்சி பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி வாஸ் கிரியேட்டட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஆக்சிஸ் பெனிஃபிட் ஷேரிங் இது வரைக்கும் பண்ணது 12,830 அப்ரூவல்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, லைக் ஆரோக்கிய பச்சை மாதிரி. அதில் கலெக்ட் பண்ணப்பட்ட காசு, ராயல்ட்டி, லைசன்ஸ், இந்த ஃபீஸில் எல்லாம் கலெக்ட் பண்ண காசு 216 கோடி, 216.31 கோடி. அதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது லோக்கல் கம்யூனிட்டிஸு கொடுத்தது, இப்போ இந்த காணி ட்ரைப்ஸுக்கு கொடுத்தது மாதிரி 139.69 crore were distributed. ஸோ இந்த எவிடன்சஸை நீங்கள் வந்து எதுக்கு பயன்படுத்தலைன்னா, இது ரிலேட்டடாக மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த டேட்டாஸை நீங்கள் பயன்படுத்தினா யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். And finally we completed the articles. Now we will move on to the MCQs. Question number 1. The Sahitya Academy Awards are given for the works in which of the following languages? Options are A, the 22 languages listed in the Indian 8th schedule of the Constitution. B, only Hindi, English and Sanskrit. C option, 22 official languages 8th schedule list பண்ணிருக்கக்கூடிய along with English and Rajasthani. D option, all the official languages of the 28 states. Question number 2. With reference to the Levant region, consider the following statements. Statement number 1, it is broadly includes
It broadly includes countries along the eastern Mediterranean such as Syria, Lebanon, Israel and Jordan. Statement number 2, the term Levant is derived from French word meaning rising, referring to the direction of the sunrise. Statement number 3, the Iraq is considered as a core part of the Levant region. How many of the above statements are correct? Options are only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 3, which of the following statements regarding Silent Valley National Park are correct? Statement number 1, it is located in the south state of Kerala along the southwest part of Nilgiris. Statement number 2, it forms the core of Nilgiri Biosphere Reserve, which was recognized under UNESCO Heritage Site in 2012. Statement number 3, Bharatpula River directly flows through the national park. Select the correct answer using the code given below. Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. So that's all about the MCQs. Now we will see the answer for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is A. Question number 3 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.